السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين يحملون العرش ومن حوله يسبحون بحمد ربهم ويؤمنون به ويستغفرون للذين آمنوا ربنا وسعت كل شيء رحمة وعلما فاغفر للذين تابوا واتبعوا سبيلك وقهم عذاب الجحيم. ربنا وأدخلهم جنات عدن التي وعدتهم ومن صلح من آبائهم وأزواجهم وذرياتهم إنك أنت العزيز الحكيم. وقهم السيئات ومن تق السيئات يومئذ فقد رحمته وذلك هو الفوز العليم. صدق الله العليم. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடையார்களே, நாம் ரமலானுடைய கடைசி பகுதியில் இருக்கிறோம். விசேஷமான ஒற்றைப்படை இரவில் இருக்கிறோம். ஆதரவு வைக்கப்படக்கூடிய இரவுகளில் இதுவும் ஒரு இரவாக இருக்குது. அல்லாஹு தஆலா நமக்கு வாக்களித்திருக்கக்கூடிய அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்த பாக்கியசாலிகள் கூட்டத்தை அல்லாஹ் சேர்த்தருள் புரிவானாக. வருடம் முழுக்க நாம் எதிர்பார்த்த அந்த இரவு இந்த இரவாகவும் இருக்கலாம். அதனால் நம்ம எந்த அளவுக்கு இந்த நாட்களை முழுக்க அல்லாஹின் பக்கம் முன்னோக்கி இருக்க முடியுமோ, உள்ளங்கள் அல்லாஹின் பக்கம் திரும்பியவர்களாக இருக்க முடியுமோ, அவ்வளவும் அல்லாஹ் பக்கம் திரும்பி இருக்க முயற்சி செய்யணும். ஏன்னா இதை தவற விட்டுட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் இதை இழந்தாரோ அவர் எல்லா பாக்கியங்களையும் இழந்து விட்டார். யார் இதை அடைந்து கொண்டாரோ அவர் எல்லா பாக்கியத்தையும் அடைந்து கொண்டார். ஒரு வருஷத்துக்கான முடிவு செய்யப்படக்கூடிய இரவு, அது எந்த இரவும் தெரியாது, இன்றையாக கூட இருக்கலாம். ஒவ்வொரு நாளையும் நாம் அந்த நீயத்தோட முழு இரவையும் மக்ரிபிலிருந்து ஃபஜ்ர் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, இதா ஜா அல் ஆஷ்ருல் அவாஹிரு மின் ரமலானுடைய கடைசி 10 வந்துவிட்டால் நபி ஸல்லல்லாஹு என்ன செய்வாங்க, ஷத்தமி இஸரஹு, தங்களுடைய லுங்கி இறுக்கமாக கட்டிக்கொள்வார்கள். அதாவது மனைவி விட்டு தூரமாகிடுவாங்க. ஐகல்லா அஹ்லஹு, குடும்பத்தாரையும் எழுப்பிவிடுவாங்க, தூங்கிட மாட்டாங்க. அஹ்யல் லைல குல்லஹு, முழு இரவையும் ஹயாத்தாக்குவாங்க. பொதுவாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பற்றி குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் போது, வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா, ரமலான்லேருந்து அல்லாஹ் சொல்லலை, பொதுவாகவே நல்லடியார்களுடைய சிஃபாத்து சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, அவர்கள் இரவை நின்றவர்களாகவும் சுஜூது செய்தவர்களாகவும் தொழுகையில் குர்ஆனை ஓதியவர்களாகவும் இரவை கழிப்பார்கள். அல்லாஹ் பாராட்டி சொல்லக்கூடிய ஒரு அமல் இது. அம்மன் ஹுவ கானிதுன் ஆனா அல்லைலி சாஜிதன் வ காயிமா யஹ்தருல் ஆখিরাহ வ யர்ஜூ ரஹ்மத ரப்பி. அல்லாஹ் கேள்வியாகவும் கேட்டான். சூரா ஜுமரில் ஓதப்பட்ட சூறாவில், இரவில் நடுநிசியில் எழுந்து நின்று குர்ஆனுடைய வசனங்களை ஓதி இரவை கழிக்கிறார்களே, அவர்களும் மற்றவர்களும் சமமாக முடியுமா? குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், இல்மு உள்ளவர்களும் மார்க்க ஞானம் உள்ளவர்களும் மற்றவர்களும் சமமாவார்களா? ஒரு காலம் சமமாக முடியாது. இப்போ மார்க்க விளக்கம் உள்ளவங்க என்ன செய்வாங்க, அல்லாஹ்வை விளங்குவாங்க. அல்லாஹ் விளங்குறது தான் இல்முங்கிறது. அல்லாஹ் யார், அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? ஆயத்துல் குர்சியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை பற்றி அறிமுகம் செய்வான். அவனுடைய குர்சியை விளங்குனாலே அல்லாஹுடைய அரிசி எவ்வளோ பெருசு, அப்போ அல்லாஹ் எவ்வளோ பெரியவன். வசிஅ குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த். குர்சி என்று சொன்னால் சிம்மாசனம். இன்னும் சொல்லப்படுது, சிம்மாசனத்துக்கு கீழே வைக்கப்படக்கூடிய 4 அரசர்கள் வைக்கக்கூடிய அந்த இடத்துக்கு குர்சின்னு சொல்லுவாங்க. அதுவை பற்றி அல்லாஹ் சொன்னால், அது வானம் பூமியை விட விசாலமானது குர்சி. அரிசுங்கிறது ஆட்சி ஆள்றதுக்காக உட்காரக்கூடிய அந்த சிம்மாசனத்துக்கு பேர் அரிசி. அது எவ்வளோ பெருசாக இருக்கும். அதை சுமக்கக்கூடிய மலக்குமார்கள் எவ்வளோ பெரியவங்களாக இருப்பாங்க. ஒரு மலக்கு எவ்வளோ பெரியவங்க. அல்லாஹுடைய படைப்புகளில்
ஒரு பரிசுத்தமான படைப்பு தான் மலக்குமார்களுடைய படைப்பு. அவங்கள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒளியால் அல்லாஹ் படைத்திருக்கிறான். எப்படி மனிதர்களை அல்லாஹ் மண்ணால் படைத்தானோ, ஜின்களை அல்லாஹ் நெருப்பால் படைத்திருக்கிறானோ, அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலாயிக்காமார்களை ஒளியால் படைத்திருக்கிறான். அதுவும் படைப்புகள்லேயே மிகப்பெரிய படைப்பு மலக்குமார்களுடைய படைப்பு தான். அந்த மலக்குமார்களில் பல விசேஷமானவங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவராக. அதில் விசேஷமானவங்க அல்லாஹுக்கு ரொம்ப நெருக்கமான மலக்குமார்கள் யார்? அல்லாஹுடைய அரிஷை சுமப்பவர்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹுடைய அரிசுக்கு நெருக்கமாக நின்று தவாம் செய்யக்கூடிய மலக்குகள். அல்லாஹ் அரிசுக்கு அருகாமையில் இருந்து அல்லாஹ்வை திக்ர் செய்து அல்லாஹ்வை புகழ்ந்து அவனை துதி செய்து கொண்டிருக்கக்கூடிய மலக்குமார்கள். இப்படி மலக்குமார்களை பல வகையாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா அந்த மலக்குமாருடைய பல்வேறு செய்திகள் இன்று ஓதப்பட்ட சூறால ஆயத்துகளில் சொல்லப்பட்டுச்சு. விசேஷமாக அல்லாஹ் தஆலா அரிசை சுமக்கக்கூடிய மலக்குகளை பற்றி சொன்னான். அந்த மலக்குகள்லாம் என்ன செய்கிறாங்க தெரியுமா? அல்லதீன யஹ்மிலூனல் அர்ஷ் வமன் ஹவ்லஹு. அந்த அரிசை சுமக்கக்கூடிய மலக்குகளும் அதை சூழ்ந்து இருக்கக்கூடியவர்களும் யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், தங்களுடைய ரப்பாகி அல்லாஹ்வின் திருப்பெயரை தஸ்பீ செய்தவர்களாகவும், மேலும் யார் உலகத்தில் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கிறாங்க. யாருக்கு இஸ்திஃபார் செய்கிறாங்க மலக்குகள்? வயஸ்தக்ஃபிரூன லில்லதீன ஆமனூ. உலகத்தில் யார் அல்லாஹ்வை நம்புகிறார்களோ, ஏன்னா அவங்க அல்லாஹ்வை பக்கத்தில் இருந்து பார்க்கக்கூடியவங்க. அந்த மலக்குமார்கள் அல்லாஹ்வை நம்பக்கூடிய, பார்க்காம நம்பக்கூடிய இந்த மனிதர்களை பற்றி அவங்க உள்ளத்தில் எவ்வளோ பெரிய அந்தஸ்து, அவங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறாங்க. இன்றைக்கி ஓதப்பட்ட சூரத்து ஜுமருக்கு அடுத்த சூறாவில் அல்லாஹ் சொல்லி காட்டினான். காஃபிர், சூரத்துல் காஃபிரில் அல்லாஹ் சொல்கிறான், யாருக்காக துஆ செய்வாங்க? ஈமான் கொண்டு மார்க்க முறையை பேணி நடக்கக்கூடியவங்களுக்காக. ஒத்தபு சபீலக்க, அல்லாஹ் உன்னுடைய தீனை பின்பற்றி நடக்கக்கூடிய அந்த மக்களுக்காக அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறாங்க. எத்தனை விஷயத்துக்காக துஆ செய்கிறாங்க? 5 விஷயத்துக்காக துஆ செய்கிறாங்க. நம்ம சாதாரணமாக பெரியவங்கள்ட்ட துஆக்காக வேண்டிக்கிடுவோம், துஆ செய்யுங்க. ஹஜ்ஜுக்கு போகிறாங்க, துஆ செய்யுங்க. ஏன்னா காபா பக்கத்தில் போகிறாங்க, அங்கே போய் அவங்க அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சு அவங்க பரிசுத்தமானவங்க ஹாஜிகள், அவங்க பரிசுத்தமான நிலையை திரும்பி வரப்போகிறாங்க, அவங்களுடைய துஆ கபூல் ஆகுமேங்கிற ஆசையில் துஆ செய்யுங்கன்னு சொல்லி அனுப்புகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தா நமக்கு எவ்வளோ ஆசையாக இருக்கும், எனக்கா நபியோட துஆ கிடைக்கணும்னு எவ்வளோ ஆசைப்படுவோம். இப்போ அல்லாஹ்வுக்கு நெருக்கமான மலக்குகளுடைய துஆ நமக்கு கிடைக்கணும்னு சொன்னால் அதுக்கு தேவை ஈமான் இருக்கணும். முதல்ல அல்லாஹ் இருக்கிறான்னு நம்பணும், ஈமான் இருக்கணும். 2வது விஷயம், மார்க்கத்தை பேணி நடக்கக்கூடியவங்களாக இருக்கணும். இந்த 2 விஷயம் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளுடைய துஆவுக்கு அவங்க ஆமீன் சொல்கிறாங்க, நமக்கு பாவ மன்னிப்பு தேடுறாங்க. அல்லாஹ் ஆயத்தில் சொல்ல, ரப்பனா வஸிஅத குல்ல ஷைஇன் ரஹ்மத்தன் வ இல்மா. அல்லாஹ் உன்னுடைய அறிவு ஞானம் எல்லாம் விசாலமானது, அந்த விசாலமான ரஹ்மத்தை கொண்டு ஃபக்ஃபிர், நீ மன்னித்து விடு, லில்லதீன தாபு வத்தபஉ சபீலக், யார் தௌபா செய்கிறாங்களோ. தௌபாவுடைய நேரம், மலக்குமார்கள்லாம் இறங்கி வரக்கூடிய நாட்கள், எந்த நாள் தெரியலை, இன்றைய நாளாக கூட இருக்கலாம். மலக்குகள் முழு உலகத்திலையும் பரவி எங்கெல்லாம் முஸ்லீம்கள் அமல்களில் ஈடுபட்டிருக்கிறாங்க, ருக்கூவில், சுஜூதில், துஆவில், அழுகையில், தொழுகையில் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் மலக்குகள் ஆஜராகி இவங்களுக்காக துஆ செய்து கொண்டு இருக்கிறாங்க. இதுக்கு மேலாக எப்பொழுதுமே அரிசியை சுமக்கக்கூடிய மலக்குகள் துஆ செய்கிறாங்க. விசேஷமாக இருக்க வேண்டிய தன்மை என்ன? ஈமான் இருக்கணும். ஒத்தபு சபீலக்க வக்கிஹிம் அதாபல், அதாவது தீனை பின்பற்றி நடக்கக்கூடிய இந்த 2 தன்மை உள்ளவங்களுக்காக 5 விஷயம் கேட்குறாங்கன்னு சொன்னேன். 1 மகஃபிரத்துக்காக, இவங்க பாவத்தை மன்னிச்சிட அல்லாஹ். எவ்வளோ பெரிய மலக்குமாருக்கு துஆ செஞ்சால் அல்லாஹ் மன்னிக்காமல் இருப்பானா? அல்லாஹ் அந்த கூட்டத்தை நம்மை சேர்ப்பானாக. மலக்குமாருடைய துஆவில் நமக்கும் அல்லாஹ் பங்களிப்பை தருவானாக. 2வது என்ன துஆ செய்கிறாங்க? வக்கிஹிம் அதாபல் ஜஹீம், அல்லாஹ் இந்த ஜஹீம் என்ற நரக வேதனை விட்டு இவங்களை காப்பாற்றிடல்லா. ஏன்னா அவங்கெல்லாம் நரகத்தை பார்க்குறாங்க, நரகம் எவ்வளோ கொடூரமானதுன்னு அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதில் யாரும் ஈமான் கொண்டவங்க போயிடக்கூடாதே, மக்கள் போயிடக்கூடாதேங்கிற அந்த பயம் மலக்குமார்களுக்கு இருக்குது. வக்கிஹிம் அதாபல் ஜஹீம்.
பிறகு அவங்க துவா செய்கிறாங்க, ரப்பனா வ அத்கில்ஹும் ஜன்னாத் அதுன், இவங்களுக்கு அதுன் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை கொடுத்துரு அல்லாஹ். சொர்க்கம் பல வகை இருக்குது. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இருக்குது, ஜன்னாத் அதுன் இருக்குது, ஜன்னாத்துன் நஈம் இருக்குது. அல்லாஹ் இவர்களுக்கு அதுன் என்ற சொர்க்கத்தை கொடுத்துரு அல்லாஹ். யாருக்கு? இவங்களுக்கு மட்டுமல்ல, ஒமன் ஸலஹ மின் ஆபாஇஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ துர்ரியாத்திஹிம், இவர்களுடைய பெற்றோர்களில், இவர்களுடைய மனைவிமார்களில், இவருடைய பிச்சலங்களில் யாரெல்லாம் ஈமான் கொண்டு நல்லவங்களாக இருந்தாங்களோ அவங்களையும் சேர்த்து அழைச்சிடலாம், சேர்த்து சொர்க்கத்துக்கு அனுப்பிடலாம். ஏன்னா சொர்க்கத்துக்கு போய் பாசமானவங்க இல்லைன்றாலும் கவலை தானே. சொர்க்கத்துக்கு பாதி பேர் குடும்பத்தில் இருக்கிறோம், பாதி பேர் நரகத்தில் இருக்கிறாங்கன்றாலும் அதுவும் கஷ்டம்தான். அதுக்கு சேர்த்து துவா செய்கிறாங்க. பிறகு செய்கிறாங்க, வக்கிஹிமுஸ் ஸய்யிஆத், எல்லா மறுமையில் ஏற்படக்கூடிய எல்லா திடுக்கங்களை விட்டு இவங்களை பாதுகாத்துரு. இன்னொரு கருத்து சொல்லப்படுது, இனி இவங்க பாவம் செய்யாமல் இவங்களை பாதுகாத்துறல்ல, தௌபா செஞ்சிட்டாங்கல்ல, இனி இவங்க பாவத்தில் விழுந்துடாமல் இருக்க நீ கிருபை செய். யாரை நீ கிருபை செய்து பாவத்தை விட்டு பாதுகாத்து விட்டாயோ ஃபக்கத் ரஹிம்தஹு, நீ அவர் மீது இரக்கம் காட்டி விட்டாய். இப்படி மலக்குகளுடைய துவா கிடைக்கும் நாம் தௌபா செஞ்சான். இப்போ அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு முக்கியமான அமல் தான் தௌபா. அல்லாஹு தாலா தன்னுடைய அடியார்களை இப்படி கூப்பிட்டு சொன்னா, யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநீதம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹுடைய கருணையை விட்டும் நிராசை ஆகாதீங்க. என்னையெல்லாம் அல்லாஹ் எங்கே மன்னிக்க போகிறான், நான் இவ்வளோ பெரிய பாவி என்று நிராசையாக வேண்டாம். அல்லாஹ் எவ்வளோ பெரிய பாவத்தையும் மன்னிக்க தயாராக இருக்கிறான். ஆனால் மன்னிப்பு கேட்கணும். மன்னிக்கக்கூடிய ரப்பு மன்னிக்க தயாராக இருக்கிறான். உலகத்தில் நமக்கு எத்தனையோ இடங்களில் வேலை செய்கிறோம், எத்தனை இடத்துல படிக்கிறோம். அந்த இடங்களில் நமக்கு ஏதாவது சின்ன ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா அவங்க கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட்டுக்கு நமக்கு பயம் இருக்குது. அதை அவங்க மன்னிச்சு விட்டால் சந்தோஷப்படுறோம். உலகத்தில் ஒரு செக்கிங் இடத்துல செக் பண்ணாமல் விட்டுட்டாங்க, அதில் செக்கிங் பண்ணி நம்மகிட்ட குறை இருந்தும் சரி இனிமேல் இப்படிலாம் இருக்கக்கூடாது, சரியா, சரி பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரோட்லையோ அல்லது ஏர்போர்ட்லையோ அல்லது ரயில்வே ஸ்டேஷன்லையோ நம்மளை மட்டும் விட்டுட்டாங்க. எல்லோரையும் பயங்கரமான செக்கிங் செய்கிறாங்க, நம்மளை மட்டும் விட்டுட்டாங்கன்னா எவ்வளோ சந்தோஷம் ஏற்படுது. அதை பெருமையாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். அப்போ அல்லாஹ் ஆகிரத்தில் போங்க நான் உங்களெல்லாம் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லணும்டா. உலகத்தில் அல்லாட்ட தௌபா செய்யணும். அல்லாஹ் அடியார்களை கூப்பிடுறான், அனீபு இலா ரப்பிக்கும், உங்களுடைய அல்லாஹின் பக்கம் முன்னோக்கி வாருங்கள், அல்லாட்ட திரும்பி தௌபா செய்யுங்கள், அஸ்லிமு, அவனுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், மின் கபலி அன் யஅதியகுமுல் அஸாபு பக்தத்தன் வ அன்தும் லா தஷ்உரூன், திடீரென்று என்ற வேதனை வர முன்னாடி தௌபா செஞ்சுருங்க. வேதனை வந்த பிறகு தௌபா ஏற்கப்படாது. வேதனை வந்த பிறகு அல்லாஹ்வை நிராகரிக்கிறவங்க சக்கராத்து வந்த பிறகு தௌபா செய்கிறாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஃபலம்மா ரஅவ் பஅஸனா, நம்மளுடைய வேதனை அவர்கள் பார்த்த பிறகு என்ன சொல்கிறாங்க, ஆமன்னா பில்லாஹி வஹ்தஹு, நாங்கள் அல்லாஹ்வை இப்போ ஈமான் கொள்கிறோன்னு சொல்கிறாங்க. எப்படி ஃபிரௌன் சொன்னானோ அதே மாதிரி எத்தனையோ மக்கள் மௌத்து வந்த பிறகு தௌபா செய்கிறாங்க, ஏற்கப்படாது. அந்த நேரத்தில் வாசல் மூடப்பட்டு விடும். நல்ல சந்தர்ப்பம் தௌபா செய்கிறதுக்கான வாசல் அல்லாஹ் திறந்து வச்சு தௌபா செய்யுங்கன்னு சொல்கிறான். ஆக மலக்குமார்கள் இருக்கிறாங்களே நமக்காக அதிகமாக துவா செய்து கொண்டு இருக்கிறான். குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினருக்கு மேலே ரொம்ப பாசமானவங்க மலக்குமார்கள், ரொம்ப பாசம். ஏன்னா அல்லாஹ் அன்பு வைக்கிறான் அந்த உம்மத்து மேலே. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட அடியார்கள் மீது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர்கள் மீது அல்லாஹ் விசேஷமான கிருபை செய்கிறான். அல்லாஹ் வாக்களித்து இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சக்கராத்தில் கவலைப்பட்டாங்க, என்னுடைய உம்மத்துடைய நிலைமை என்ன ஆகுமோ தெரியலையே, அழுதாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு வந்தாங்க, இப்படி உன் நபி அழுதுட்டு இருக்கிறார் யா அல்லாஹ், நபி நீங்கள் போய் சொல்லுங்கள் ஜிப்ரீலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய உம்மத்தினர்கள் விஷயத்தில் உங்களை நாம் சந்தோஷப்படுத்துவோன்னு சொல்லிட்டு வாங்க. உம்மத்து விஷயத்தை உங்களை நம்ம கவலைக்குள்ளாக்க மாட்டோண்டு. அப்படியெல்லாம் அல்லாஹ் நம்ம மேலே அன்பு வச்சு நமக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி காட்டிட்டான். இப்படியெல்லாம் நடக்கும், பார்த்துக்கிடுங்க. மறுமையில் வந்து அஃபமன் யுல்கா ஃபின்னாரி கைருன் அம்மை யஅதி ஆமின யௌமல் கியாமா, யார் சிறந்தவங்க? மறுமையில் அச்சமற்றவர்களாக நிம்மதியாக வரக்கூடியவர் சிறந்தவரா, அல்லது நரகத்தில் தூக்கி எறியப்பட இருக்கிறாரே அவர் சிறந்தவரா? இஅமலு மா ஷி'தும், நீங்கள் என்ன வேணுமாலும் உலகத்தை செய்யுங்க, இன்னஹு பிமா தஅமலூன பஸீர், அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருப்பான். உலகத்தில் விட்டுருவான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் விரும்புகிறது என்ன? அல்லாஹ் வணங்கக்கூடிய அடியார்கள் அல்லாஹுடைய சிந்தனையோடு விளங்கும். ரெண்டு விஷயம் இருக்கணும், ஒன்று ஆதரவும் இருக்கணும், அச்சமும் இருக்கணும்.
உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, ஒரு மூமினுக்கு உலகத்தில் ஆதரவும் இருக்கணும், அல்லாஹ் மேலே ஆதரவு, அன்பு, அல்லாஹ் இரக்கமுள்ளவன், பாசமுள்ளவன், மன்னிக்கக்கூடியவன் அப்படிங்கிற இந்த அல்லாஹை பற்றியான ஆதரவான நம்பிக்கையும் இருக்கணும். அதே மாதிரி அல்லாஹ் பிடித்தான் தப்ப இயலாது. அல்லாஹுடைய பிடி பயங்கரமானது. இன்ன பத்துஷா ரப்பிக லஷதீத், உடைய ரப்புடைய பிடி பயங்கரமானது. அல்லாஹ் பிடிச்சான்னு சொன்னால் தப்ப முடியாது. அல்லாஹு பற்றிய அச்சமும் நமக்கு இருக்குது. இன்ன ரப்பக லது மக்ஃபிரத்தின் வது இகாபின் அலீம், உம்முடைய ரப்பு அல்லாஹ் இருக்கிறானே பாவ மன்னிப்பை ஏற்பவனாகவும் இருக்கிறான், அதே நேரத்தில் கடுமையாக வேதனை செய்பவனாகவும் இருக்கிறான். ரெண்டுமே இருக்கணும். உமர் ரலியல்லாஹு உதாரணம் சொல்லுவாங்க, ஒரு பறவைக்கு 2 ரெக்கைகளை போல, ஒரு ரெக்கையால் பறக்க இயலாது, 2 ரெக்கை இருந்தால் தான் சீராக பறக்க முடியும். அதுபோல தான் ஒரு மூமினுக்கு அல்லாஹை பற்றி அச்சமும் இருக்கணும், அல்லாஹின் மீதான ஆதரவும் இருக்கணும். வாலிப வயதில் அதிகமாக அச்சம் இருக்கணும், ஆதரவு கொஞ்சமாக இருக்கணும். வயதான காலத்தில் ஆதரவு அதிகமாக இருக்கணும், அச்சம் குறைவாக இருக்கணும். ரெண்டுமே இருக்கணும். வெறும் ஆதரவு மட்டுமே இருந்தால் மனிதன் பாவம் செஞ்சுக்கிட்டே அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் சொல்லிட்டு அல்லாஹ்க்கு மாறு செஞ்சுட்டே இருப்பான். வெறும் அச்சம் மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னால் பயந்து 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 எதுவுமே செய்ய மாட்டான். ரெண்டுமே வேணும் என்பதாக அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதை தான் அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டினா. அந்த இரவில் வணங்கக்கூடியவர்கள் எந்த நிலையில் அல்லாஹை வணங்குகிறார்கள்? யஹ்தருல் ஆஹிரா, மறுமையை பயந்தவர்களாக. இந்த தொழுகையை பற்றி மறுமையில் கணக்கு வருமே, என்னுடைய ஒவ்வொரு விஷயமும் ஆஹிராவில் வர இருக்குதுங்கிற அந்த அச்சத்தோடும், வயர்ஜு ரஹ்மத ரப்பிஹி, தன்னுடைய எஜமானனுடைய அருளை ஆதரவு வைத்தவர்களாகவும். இந்த 2 சிஃபத் இருக்கணும் நம்மகிட்ட. இந்த தன்மையோடு நம்முடைய வாழ்க்கையில் யார் அமல்கள் செய்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் நிறைய வாக்குறுதிகளை கொடுக்குறான். நிறைய விஷயம் ஓதப்பட்டது. குறிப்பாக யார் உலகத்தில் விட்டு உலகத்தில் வாழக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் பாராட்டி ஒரு விஷயம் சொல்கிறான். இன்றைக்கி ஓதப்பட்ட ஜுஸுவில் கடைசி பகுதியில் அல்லாஹ் சிலாகிச்சு சொல்லுவான், தன்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் மீது இவ்வளவு அன்பு, அல்லாஹை பற்றி இவ்வளவு ஞானம் அவருக்கு, அல்லாஹை பற்றி அவர் விளங்கி வச்சிருக்கிறதோடு மட்டும் இல்லை, அடுத்தவங்களுக்கும் அல்லாஹ் பற்றி சொல்கிறார். ஓமன் அஹ்சனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமில ஸாலிஹா, அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதற்காக பேசுகிறார்களே, இதைவிட சிறந்த பேச்சை யாரால் பேச முடியும்னு அல்லாஹ் கேட்குறான். அல்லாஹை பற்றி பேசுகிறத விட சிறந்த பேச்சு உலகத்தில் எதுவுமே இல்லை. அல்லாஹை பற்றி சொல்லி அல்லாஹின் பக்கம் அழைக்கிறார். வாங்க அல்லாஹின் பக்கம், அல்லாஹுடைய வீட்டுக்கு வாங்க, அல்லாஹுடைய கட்டளையின் பக்கம் வாருங்கள். அழைக்கிறது மட்டும் இல்லை, வஅமில ஸாலிஹா, தானும் நல்ல அமல்களை செய்கிறார். அல்லாஹ் பக்கம் அழைக்கக்கூடியவங்க, பாங்கு சொல்கிறவங்களும் அல்லாஹ் பக்கம் அழைக்கிறவங்க தான். பாங்கும் சொல்கிறாங்க, ஹய்யா அலஸ் ஸலா ஹய்யா அலல் ஃபலாஹ், தொழுகின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள். அவங்களையும் இது எடுக்கும் இந்த ஆயத்து. பாங்கும் சொல்கிறாரு, அவரும் சுன்னத் தொழுகிறாரு, ஃபர்து தொழுகிறாரு. வஅமில ஸாலிஹா வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், தானும் ஒரு முஸ்லீம் என்பதாக தன்னை அடையாளப்படுத்தி கொள்கிறார். முஸ்லீம்னு சொல்கிறதில் வெக்கப்படுறது இல்லை, முஸ்லீமும் தன்னை காட்டிக்கிறதில் பயப்படுறது கிடையாது. அது ஒரு பாக்கியமாக நினைக்கிறார். உடனே சாதாரண ஒரு தன்னை ஒரு மற்ற முஸ்லீம்களோடு நான் ஒரு சாதாரண ஒரு முஸ்லீம் என்பதாக தன்னை ஆக்கிக் கொள்கிறாரு. இப்படிப்பட்டவரை விட சிறந்த பேச்சை பேசுபவர் யார் இருக்கிறார்? அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான விஷயம் அல்லாஹ் பக்கம் மக்கள் அழைக்கிறார். அல்லாஹ் பற்றி எத்தனையோ மக்கள் அல்லாஹ் பற்றி விளங்காமல் இருக்கிறாங்க. அல்லாஹால அவங்க விஷயமாகவும் நிறைய சொன்னான். அவங்க மேலே இறக்கப்பட்டு இவங்க இப்படி விளங்காமல் இருக்கிறாங்களே, நிரந்தர நரகமாயிருச்சு அவங்களுக்கு. அல்லாஹவை நம்பாதவங்க, அல்லாஹவை வணங்காதவங்க உலகத்தை விட்டு போயிட்டால் திருப்பி வர இயலாது. அவங்க உலகத்தை விட்டு போன பிறகு மறுமையில் எல்லாரும் ஒன்று சேர்க்கப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நடக்கும் அவங்களுக்கு? அல்லாஹ் சொல்கிறான், அன்னார் யுஅரதூன அலைஹா குதுவன் வ அஷியா, காலை மாலை அவங்களுக்கு நரகம் காட்டப்பட்டு கொண்டே இருக்கும். இங்கே தான் போகிறீங்க, இங்கே தான் அது எவ்வளோ பெரிய வேதனை. இருப்பிடம் காட்டப்படும் கபரில். நரகவாதிகளுக்கு கபரில் என்ன செய்யப்படும்? நரகம் காட்டப்படுது. காலை மாலை காட்டப்பட்டுகிட்டே இருக்கும். அவங்க என்ன செய்வாங்க? அல்லாஹ் இடத்துல யுஹஃபிஃப் அன்னா யௌமம் மினல் அதாப், ஒரே ஒரு நாள் நரகத்திலேருந்து லீவ் வாங்கி கேட்பாங்க. லீவ் இல்லை, வேறு குறைக்க சொல்லுவாங்க. வேதனையை அல்லாட்ட குறைச்சி கேட்க சொல்லுவாங்க. அப்போ மலக்குமார்கள் சொல்லுவாங்க, ஒகாலல்லதீன ஃபின்னாரி லிஹஸனதி ஜஹன்னம், அந்த நரக காவலாளிகளிடத்தில் நரகவாதிகள் சொல்லுவாங்க, யுஹஃபிஃப் அன்னா யௌமம் மினல் அதாப், ஒரு நாள் லீவ் வாங்கித்தாங்க நரகத்திலிருந்து, ஒரே ஒரு நாள்.
அப்போ மலக்குமார் கேட்பாங்க, அவலம் தக்கு தீக்கும் ருசுலுக்கும் பில் பையினாத், அல்லாஹுடைய வசனங்களை ஓதி காட்டக்கூடியவங்க யாரும் உங்கள்கிட்ட வரலையா? எல்லாம் வந்தாங்க, ஆனால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளலேன்னு சொல்லுவாங்க. அப்போ கடங்க அதுலேயேன்னு சொல்லிடுவாங்க மலக்குமார். வரவும் இயலாது, மௌத்தும் வராது, நரகத்தில் தப்பிச்சு ஓட வழியும் இருக்காது. எவ்வளோ பாவம் அவங்க மேலே உலகத்திலே இறக்கப்படுங்க. முஸ்லீம்கள் எவ்வளோ முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, ஆனால் அல்லாஹை விளங்காமல் இருக்கிறாங்க, அல்லாஹுடைய கட்டளையில் புறக்கணித்து வாழ்கிறாங்க. இப்படியாக அல்லாஹ் பக்கம் அழைக்கிறவங்களோட விஷயத்த சொல்லி அந்த பக்கத்தில் தான் அல்லாஹ் இதையும் சொன்னான், இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹ். அந்த மாதிரி யார் ஈமானோடு வாழ்ந்து மௌத்து வரைக்கும் அதில் உறுதியாக இருந்தாங்களோ, ஏன்னா மௌத்து வரைக்கும் நமக்கு கேரண்டி கிடையாது, இந்த ஈமான் நிலைச்சிருக்கணும். இது அல்லாஹ் கிருபை செஞ்சாதான் இந்த ஈமான் மௌத்து நேரம் வரைக்கும் இருக்கும். இல்லாட்டி சக்கராத்திலையும் இப்லீஸ் வந்து போராட்டத்தை நடத்துவான். எப்படியாவது ஈமான் இல்லாமல் மௌத்தாகிறதுக்கான முயற்சி இப்லீஸ் செய்வான். அவனே வந்துடுவான் மௌத்தாகிறவங்க பக்கத்தில். நீங்கள் இதை சொல்லிடுங்க, ஷிர்கான வார்த்தையை ஞாபகப்படுத்தி அல்லாஹ் அல்லாதவங்களை வணங்குற விஷயத்தை சிறந்ததாக காட்டி மட்டும் சொல்லுங்கம்மா. ஈமான்தாரிகளாக இருந்தால் அல்லாஹ் உதவி செய்வான். மலக்குமார்கள் அவனை விரட்டிட்டு அவங்க உதவி செய்வாங்க, கவலைப்படாதீங்க. அதான் இன்றைக்கி சொன்ன அல்லாஹ், இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹ் சும்மஸ்தகாமு. யார் வாழ்க்கையில் எங்களுடைய ரப்பு அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டே இருந்தாங்களோ, கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் இன்பத்திலையும் துன்பத்திலையும் அல்லாஹ் தான் என்னை சோதிக்கிறான், இந்த நிலைமை அல்லாஹ் தான் எனக்கு தர்றான், எனக்கு முடிவு செய்கிறது எல்லாமே அல்லாஹ் நானது தான், எனக்கு நடக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ் புறத்து தான் வருதுண்டு எல்லா நிலைமையிலையும் யார் சொல்லிக்கொண்டு சும்மஸ்தகாமு மௌத்து வரைக்கும் நிலைத்திருந்தார்களோ, அவங்களுடைய மௌத்து நேரத்தில் தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குகள் வருவாங்க, ரஹ்மத்துடைய மலக்குகள் வருவாங்க. அல்லாஹ் அந்த மாதிரி பாக்கியத்தை நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. எப்படி வருவாங்க? ஆறுதல் சொல்லி உயிரை வாங்குவாங்க. பயப்படாதீங்க, போகிற இடம் எப்படி இருக்குமோ தெரியலையே, இந்த பயம் வேணாம். அல்லா தகாஃபு, பயப்படாதீர்கள். வலா தஹ்சனு, குடும்பத்தையெல்லாம் விட்டுட்டு போகிறேனேங்கிற கவலையும் உங்களுக்கு வேண்டாம். வ அப்ஷிரு பில் ஜன்னா அல்லதி குன்தும் துஅதுன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்துக்கு வாங்க, அங்கே தான் போகிறீங்கன்னு சொல்லி அவங்க சொர்க்கத்தில் உள்ள காட்சிகளை கொண்டு வந்து காட்டுவாங்க. அங்கே உள்ள பூக்களையும் அங்கே உள்ள நறுமணங்களையும் அங்கே உள்ள மாணிக்கங்களையும் காட்டி அவரோட உயிர் எடுக்கப்படுற நேரத்தில் அந்த உயிர் ஆசைப்படும், சீக்கிரம் அந்த உயிரை எடுத்துகிட்டு அங்கே போயிட்டால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி ஆர்வப்படுவார் மௌத்தாகிறதுக்கு. சொல்லுவாங்க, நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆஹிரா. உலகத்திலே உங்கள் கூட இருந்தோம், நீங்கள் தொழும் போது, நீங்கள் ஓதும் போது, நீங்கள் சாப்பிடும் போது, நீங்கள் மக்களோட பழகும் பொழுது கூடவே தான் இருந்தோம். நாங்கள் மறுமையிலையும் உங்கள் கூட தான் இருக்க போகிறோம், கவலைப்படாதீங்க. அல்லாஹ் தான் அந்த பாக்கியத்தை தருவானாக. வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும், உலகத்தில் என்னென்னமோ ஆசைப்பட்டீங்க கிடைக்கல, எல்லாம் நான் தான் உங்களுக்கு கிடச்சிச்சு, இப்போ வாங்க நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் அங்கே இருக்குது. வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன், ஆசைப்பட்டதும் கிடைக்கும், நீங்கள் வாயில் கேட்குறதும் கிடைக்கும். நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம், இரக்கமான மன்னிப்பவனாகிய அந்த அல்லாஹ்வின் புறத்திலிருந்து விருந்து உங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. விருந்தாக இதெல்லாம் கிடைக்கும். அல்லாஹ் விருந்து செய்கிறான்னா அது எப்படி இருக்கும்? இப்படியெல்லாம் அந்த மலக்குமார்கள் சக்கராத்துடைய நேரத்தில் வந்து வாழ்த்து சொல்லி உயிரை வாங்குவாங்க. யார் ஈமானோட மௌத்தாகிறோமோ அவங்களுக்கு. அதான் வாழ்க்கையில் லட்சியமாக இருக்கணும். எப்போ வரும் தெரியாது. நேற்று இருந்தாங்க, இன்றைக்கி கபூர் போயிட்டாங்க. தெரிஞ்சவங்க, நண்பர்கள், சொந்த பந்தம் நினைத்து பார்த்துருப்போமா? நம்ம இப்போ உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம், நாளைக்கு தெரியாது, எந்த உத்தரவாதமும் இல்லை. ஆனால் அது பெரிய வாழ்க்கை, பெரிய வாழ்க்கை, பெரிய சஃபர், நீண்ட தூரம் போகிறோம். அதுக்கான என்ன கட்டுச்சாதம் வச்சுருக்கிறோம், நான் செய்த அமல்களுடைய தரம் என்ன, நிலை என்ன, இதை பற்றி கவலைப்படணும். தரம் இல்லாத ஒரு கடையில் போய் காசை கொடுக்குறோம், காசை கொடுத்து சாமான் வாங்குகிறோம். அவர் அந்த காசை பார்க்குறாரு, இது ஒழுங்கான காசு தானா, ஒரிஜினலா டூப்ளிகேட்டா? 500 ரூபா தாளை நீட்டுனா அது ஒழுங்கான தாளன்னு பார்க்குறாங்க. டேமேஜ் ஆகிருந்தால் திருப்பி கொடுத்துட்றாங்க. உலகத்தில் அற்பமான பொருட்கள் கூட வாங்குறதுக்கு தரமான காசு தேவைப்படுது. அப்போ அல்லாஹ் ஆஹிராவில் சொர்க்கம் கோடான கோடி வருஷம் வாழ போகிற அந்த வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய அமல்களில் தரம் இருந்தால் தான் அல்லாட்ட கபூலா.
அல்லாவுடைய கிருபை இருந்தாலும் கிடச்சிடும். அல்லாவுடைய கிருபையை உலகத்தில் கேட்டே இருக்கணும். அல்லாஹ் நாங்கள் அமலை வச்சு மட்டும் சொர்க்கம் போக முடியாது, அல்லாஹ் உன்னுடைய கிருபையை கொண்டு தான் போக முடியும். நபிசா சொன்னாங்க, யாரும் அவங்க அமலை வச்சு அமல் வந்தால் நம்மளை படைச்சதுக்காக அமல் செஞ்சுட்டு இருக்கிறோம். அல்லாஹ் அது கிஃப்டாக தான் அமலுக்காக கூலியாக தர்றான். அவன் தரலைன்னாலும் யாரும் கேட்க முடியாது, நான் இவ்வளோ அமல் செஞ்சேன் எனக்கு ஏன் சொர்க்கம் தரலைன்னு கேட்க முடியாது. அது அல்லாஹ் உபகாரமாகத்தான் சொர்க்கத்தை தர்றான். நபிசா சொன்னாங்க, அல்லாஹ் கிருபை செஞ்சால் மட்டும்தான் சொர்க்கம் போக முடியும், அமலை வச்சு மட்டும் போக முடியாது, அல்லாஹ்வோட கிருபை இருக்கணும். சஹாபா கேட்டாங்க, உங்களுக்குமா யா ரசூலல்லாஹ்? எனக்கும் தான். இல்லை ஐய தகம்மதனை அல்லாஹு பி ரஹ்மதிஹி, அல்லாஹ் தன்னுடைய அருளால் என்னையும் அவன் தன்னுடைய அருளை கொண்டு என்னை போத்தி கொண்டா தான் நானும் சொர்க்கம் போக முடியும். அப்போ அந்த அல்லாஹோட அருளை தான் இங்கே கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அல்லாஹோட கிருபை, அல்லாஹோட மன்னிப்பு, அதுதான் மிகப்பெரிய விஷயம். வரிதுவானும் மின் அல்லாஹி அக்பர், அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கிறதா மிகப்பெரிய விஷயம்னு அல்லாஹ் சொல்லுவான். குறிப்பாக மறுமையில் நிறைய காட்சிகள் இன்றைக்கி ஓதப்பட்டுச்சு. எதை சொல்கிறது எதை விடுறதுன்னு தெரியல, அவ்வளோ செய்தி. வஸீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஸுமரா, பாவம் அல்லாஹ்வை நிராகரித்தவங்க, அல்லாஹ்வை நம்பாதவங்க இறந்துட்டாங்க, நிரந்தர வாழ்க்கையில் அல்லாஹுக்கு முன்னாடி நிறுத்தப்படுவாங்க. கடைசியில் அவங்களுக்கு முடிவு செய்யப்படும் நரகன்று சொல்லி அவங்கள இழுத்து கொண்டு செல்லப்படும். ஸுமரா, கூட்டம் கூட்டமாக சங்கிலியால் பிணைக்கப்பட்டு இழுத்து கொண்டுட்டு போவாங்க. போகும்போதே தாகம் எடுத்துரும் அவங்களுக்கு. நரகத்தினுடைய அந்த ஜுவாலை, அதனுடைய வெப்ப காற்று தாங்க முடியாமல் நாக்கு வறண்டு போயிடும், தாகம் பசி கத்துவாங்க. அவங்க போகும்போதே நரக வாசல்கள் திறந்து ஃபுத்திஹத் அப்வாபுஹா, நரக வாசல்கள் திறக்கப்படும். வகால லஹும் ஹஸனத்துஹா, அந்த மலக்குமார்கள் கேட்பாங்க, அலம் யத்திக்கும் ரசூலும் மின்கும், உங்களுக்கு அல்லாஹ்வின் சார்பாக எந்த தூதர்களும் வரவில்லையா? யத்லூன அலைக்கும் ஆயாத்தி ரப்பிக்கும், உங்களோட ரப்புனுடைய உங்களோட இரட்சகனுடைய வசனங்களை உங்களுக்கு ஓதி காட்ட யாரும் வரவில்லையா? வயுன்திரூனக்கும் லிகா யௌமிக்கும் ஹாதா, இப்படி ஒரு மறுமை நாள் இருக்குதுங்கிற இந்த சந்திப்புடைய நாளை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கை செய்யவில்லையா உலகத்தில்? அப்போ நரகவாதிகள் சொல்லுவாங்க, காலு பலா, எல்லாம் செஞ்சாங்க, நாங்கள் நம்பலை. வலாக்கின் ஹக்கத் கலிமத்துல் அதாபி அலல் காஃபிரீன், அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையானது, அது முடிவாயிருச்சு. கைல துஹுலு அப்வாப ஜஹன்னம காலிதீன ஃபீஹா, போங்க இதுக்குள்ளே நிரந்தரமாக கடங்கன்னு சொல்லி விரட்டப்படுவாங்க. அல்லாஹ் பாதுகாப்பான இறக்கப்படணும். ஈமான் இல்லாத மக்கள் மேலே இறக்கப்படணும், கோபம் வரக்கூடாது. அவங்க நமக்கு எதிராக என்ன சூழ்ச்சி செஞ்சாலும் அவங்கள இறக்கம் வரணும். எல்லாம் விளங்காமல் செய்கிறாங்க. அல்லாஹ் நபிசா சாதானே செஞ்சாங்க. தாயிஃப்லேருந்து வரும்போது அல்லாஹ் பற்றி சொன்னதுக்காக கல்லால் விட்டு அடித்தாங்க, குதிங்காலில் பார்த்தே அடித்தாங்க. நபிசாசலம் காலெல்லாம் ரத்தமாகி செருப்பெல்லாம் ரத்தமாகிருச்சு. அந்த ரத்தத்தை தான் காலிலேயே தடவி கொள்கிறாங்க. ஏன்னா பூமி பட்டா பூமி தாங்காது, பூமிக்கு தாங்காது நபியினுடைய ரத்தம் பூமியில் பட்டா. அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை இறக்கி இந்த மலைகளுக்கு பொறுப்பாளியான மலக்குகளை இறக்கி அல்லாஹ் சொன்னான், என்னோட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேளுங்க, இந்த மாதிரி அடிச்சிட்டாங்க, இந்த ஊரை நான் அழிச்சிடுறேன். எத்தனையோ ஊரை அல்லாஹ் அழிச்சிருக்கிறான். ஒரு ஹபீபுன் நஜ்ஜாருக்காக அந்தாக்கியா மக்களை அழித்த அல்லாஹ்க்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்லால் அடித்த தாயிஃப் மக்களை ஏன் கேட்டுட்டு அழிக்கணும்? அல்லாஹ்க்கு தெரியும் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழிக்கணும்னு சொல்ல மாட்டாங்கண்டு. உலகத்துக்கு அதை சாட்சியாக வைக்கணுங்கிறதுக்காக கேட்க அல்லாஹ் அனுப்புனான். நபி ஸல்லல்லாஹு அடி தாங்க முடியாமல் வலி வேதனையில் ஒரு திராட்சை தோட்டையில் போய் களை பார்வதற்காக உட்கார்றாங்க. அப்போ தான் மலக்குமார்கள் வந்து சலாம் சொல்லி, நபியை நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ செய்ய தயாருன்னு வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க, ஃபஇன்னஹும் கௌமி லா யஅலமூன், அவங்களும் என் சமுதாயம் தான், விளங்காமல் செய்கிறாங்க, விட்டுருங்க வானா. இதுதான் அல்லாஹ் எதிர்பார்த்தான். இதுதான் நபி ஸல்லல்லாஹு குணம். நபி ஸல்லல்லாஹு நினச்சிருந்தா பழி வாங்கி இருக்கலாம். அல்லாஹ்ட்ட என்ன சொன்னாங்க, தன்னுடைய குறைய சொன்னாங்க. அல்லாஹும்ம இன்னி அஷ்கு இலைக்க துஃபி வ லுஃப குவதி வ கில்லத ஹீலதி வ ஹவானி அலன் நாஸ் யா அர்ஹமர் ராஹிமீன். யா அல்லாஹ், என்னுடைய சாதுரிய குறைவை உன்னிடத்திலே நான் சொல்கிறேன். எப்படி சொன்னால் இந்த மக்கள் திருந்துவாங்களோ எனக்கு தான் சொல்ல தெரியலை அல்லாஹ். எப்படி சொன்னால் அந்த மக்கள் ஈமான் கொள்வாங்களோ அந்த மாதிரி எனக்கு தான் சொல்ல தெரியலை அல்லாஹ். பெரிய துவா செஞ்சாங்க. அந்த நேரத்தில் அந்த அந்த சமுதாய மக்களுக்காக சாபம் விடலை, அவங்களுக்காக மன்னிப்பு கேட்டாங்க. விட்டுற அல்லாஹ், இவங்க இப்போ இல்லாட்டி இவங்க சந்ததிகளாவது என்னை நம்புவாங்க. அதை தான் அல்லாஹ் இன்றைக்கி ஓதப்பட்ட வசனத்துக்கு பிறகு சொன்னால், இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்ஸனு ஸய்யிஆ, அல்லாஹ் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய அந்த முஸ்லீம்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னால், பழிக்கு பழி வாங்கிறதுக்கு அனுமதி இருந்தாலும் அதை விட உயர்ந்த குணம், பழிக்கு பழி வாங்கக்கூடாது. தீங்கு செய்பவர்களை நன்மை செய்து அதை மாற்றுங்க.
உங்களுக்கு அநியாயம் செய்கிறவங்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்க. நபிசாசம் வாழ்க்கையில் செஞ்சதை தான் மக்களுக்கு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? சில்மன் கத்தாக் வாஃபு அம்மன் லலமக் வஹ்சின் இலா மன் அஸா இலைக். சொன்னாங்க, நீங்கள் உங்கள் சொந்த பந்தத்தை யார் முறிக்கிறார்களோ, உங்களை வானாண்டு ஒதுக்குறாங்க உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் பந்தத்தை முறித்தாலும் நீங்கள் போய் சேர்ந்து வாழுங்க. அது ஒன்றும் கேவலம் கிடையாது. இறங்கி போகிறதால யாரையும் அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான். மன் தவாதஅ லில்லாஹி ரஃபஅஹுல்லாஹ். யார் அல்லாஹ்க்காக இறங்கி போவார்களோ அவர் அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துவானே தவிர அவர் கேவலப்பட மாட்டான். நம்ம தான் வானாங்கிறான், நம்ம ஏன் அந்த வீட்டுக்குள்ளே போய்கிட்டு அப்படின்னு நினைக்காதீங்க. நெருங்கிய உறவினர்கள் உங்களை புறக்கணித்தாலும் நீங்கள் அவங்களை சேர்ந்து வாழுங்கள். வஃபு அம்மன் லலமக். உனக்கு அநியாயம் செய்தவர்களை மன்னிங்க. மன்னிச்சாங்களா இல்லையா? குறைசிகளை மன்னிக்கலையா? தாயிஃப் மக்களை மன்னிக்கலையா? எப்படி எல்லா நபிமார்களும் அப்படி தான் இருந்தாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி மன்னிச்சாங்க? அதே வார்த்தையை நபிசா சொன்னாங்க, லா தஸ்ரிப அலைக்கும் இல்லையோ. மக்கா வெற்றியில் நான் இன்றைக்கி யாரையும் பழி வாங்க வரலை, நான் எல்லாம் யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக, வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன், அவன் கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளன் சொன்ன. எல்லாம் கொலை செய்ய வந்தவங்க. நம்ம இன்றைக்கி சொந்த பந்தம்லாம் எந்த நிலைமையில் இருக்குது? சின்ன விஷயத்துக்காக, அற்பமான விஷயங்களுக்காக, மனிதங்கிற அடிப்படையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சருகுதலுக்காக கூட இன்றைக்கி சொந்தங்களை அறுத்து போட்டுட்டு இருக்கிறோம். கொலை செய்யவுள்ள யாரும் வரலை. கொலை செய்கிற அளவுக்கு போனாலே நபிசாசம் மன்னிச்சுக்கிறான். ஆனால் அல்லாஹ் சொன்னான், இது ஃபஅபில்லதி ஹிய அஹ்ஸனு ஸய்யிஆ. ஒரு தீமையை நன்மையை கொண்டு மாற்றுங்க. தீமைக்கு தீமை செஞ்சு மாத்திர இது வேணாம். அப்படி செய்தால் உங்களை அழிக்கணும்னு நினைக்கிற விரோதியாக இருக்கிறவன் கூட உங்களை பாதுகாக்கக்கூடிய நண்பனாக மாறிடுவான். சஹாபாக்கள்லாம் யார்? சஹாபாக்கள்லாம் யாருங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சி துப்புனவங்களும் இருக்கிறாங்க, கல்லால் விட்டு அடித்தவங்களும் இருக்கிறாங்க. சஹாபாக்கள் ஆரம்பத்தில் ஈமான் ஏற்க முன்னாடி வாளெடுத்து வெட்ட வந்தவங்களும் இருக்கிறாங்க சஹாபாக்களில், ஈமான் ஏற்க முன்னாடி. ஆனால் அவங்கெல்லாம் பின்னாடி எப்படி மாறினாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாக்கக்கூடிய ஹமீம். அதுதான் அல்லாஹ் ஆயத்தாவே சொல்கிறான். உங்களை அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய எதிரிகள் மேலே நீங்கள் இறக்கம் காட்டுங்க, அவனுக்கு ஹிதாயத்து கிடைக்கணும்ல. என்னை அடித்தாலும் பரவாயில்லை, அவனுக்கு களிமாவை நசீபாக்கு, அவன் சொர்க்கத்துக்கு போகணும். நாளைக்கு அவன் மறுமையில் சொல்லுவான், என்னை அடித்தாவது எனக்கு சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கலாமே, என்னுடைய அடிக்கு பயந்து எனக்கு ஈமானை சொல்லி தராமல் விட்டுட்டீங்களே. உலகத்தில் அடி லேசாக தான் இருக்கும். மறுமையில் கொடுக்குற தண்டனை பயங்கரமாக, ஈடு செய்ய முடியாத வேதனை. அதுதான் அல்லாஹ் சொன்னான், கஅன்னஹு வலியுன் ஹமீம். யார் உங்களுக்கு அநியாயம் செய்கிறாங்களோ அவங்க நீங்கள் மன்னிக்கிறது மட்டும் இல்லை, வ அஹ்சின் இலா மன் அஸா இலைக். உங்களுக்கு கெடுதல் செய்கிறவங்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்க. கெடுதலுக்கு கெடுதல் செய்யக்கூடாது. உங்களுக்கு கெடுதல் செஞ்சால், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி பற்றி ஒருத்தர் புறம் பேசிகிட்டே பாரு, வேறனா இப்படி இருக்கிறாரு குறை சொல்லிட்டே இருந்தாரான். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி வந்து செய்தி சொல்லப்பட்டுச்சா, உங்களை பற்றி ரொம்ப புறம் பேசிகிட்டே இருக்கார், குறை சொல்லிகிட்டே இருக்கிறார். அபூ ஹனீஃபா ரஹிமத்துல்லாஹி என்ன செஞ்சாங்க, அவருக்கு வீட்டிலேருந்து இனிப்பு பண்டம் செஞ்சு கொடுத்து விட்டார். அவர் பார்க்குறாரு, என்ன இவர் இனிப்பு பண்டம் கொடுத்து விட்றாரு. அவர் ஓடி போய் கேட்டார், ஏங்க எனக்கு எதுக்கு இது கொடுத்து விட்டீங்க? நீங்கள் எனக்கு இவ்வளோ பெரிய உபகாரியாக இருக்கிறீங்க, நீங்கள் செஞ்ச நன்மையெல்லாம் நிறைய அமல் செய்கிறீங்க, அதில் பங்கு எனக்கு வந்துகிட்டே இருக்குல்ல, அதுக்கு நான் கொஞ்சோண்டு ஸ்வீட்டு கொடுத்து விட்டேன். நான் ஒருத்தரை பற்றி புறம் பேசுகிறேன், மறுமையில் அவர் நன்மையை நம்ம வாங்கிக்கொள்ளலாம். என்னை பற்றி பேசுனீங்கல்ல, தாங்க உங்களுடைய ஹஜ்ஜு வந்துடும், உங்களுடைய ஹஜ்ஜத்து வந்துடும், உங்களுடைய உம்ரா வாங்கிடுவோம். இவர் செஞ்சுருக்க மாட்டார், கொஞ்சம் தான் செஞ்சுருப்பார். அப்போ இந்த உபகாரத்தை பார்த்து அவர் அதில் பேசுகிறதே விட்டுட்டார். மாதிரி இவரை பேசி நாமோ இருக்கிற செய்கிற நன்மையோ கொஞ்சம் தான் செய்கிறோம், இதையும் கொடுத்து விட்டு நாளைக்கு எங்கே போகிறது? இப்படி உபகாரம் செஞ்சாங்க முன்னோர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையில் செஞ்சதை சொன்னாங்க. அதுதான் அல்லாஹ் ஆயத்தா இறக்கி சொல்கிறான், நீங்கள் பழிக்கு பழி வாங்கணுங்கிற எண்ணத்தை விடுங்க. எதிரிட்டையே அப்படி நடக்க சொல்கிறாங்க. நாம் சொந்த உறவுகளில், நண்பர்களில், நம்மளுடைய பகுதி மக்களிடத்தில் நாம் இந்த பிரிவினை பார்க்கக்கூடாது. கண்ணிமிக்க அல்லாஹ்னுடையார்களே, அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானோடு மௌத்தானவங்களுக்கும் அதே மாதிரி மலக்குகள் அல்லாஹ் என்ன செய்வாங்க, வஸீகல்லதீன தகவ் ரப்பஹும் மினல் ஜன்னதி ஸுமரா. யார் தக்வாவோட உலகத்தை வாழ்ந்தார்களோ அவர்கள் இழுத்து கொண்டு செல்லப்பட மாட்டாங்க, அழைத்து கொண்டு செல்லப்படுவார்கள். மலக்குமார்கள் அப்படியே கூட்டிகிட்டு போவாங்க, வாங்க வாங்க வாங்க. உலகத்தில் பார்க்குறோமே, பெரிய பதவியில் உள்ளவர், பெரிய ஒரு முதலமைச்சராக இருக்கிறாரு, பெரிய பிரைம் மினிஸ்டராக இருக்கிறாரு, அவருக்கு எப்படிங்க ஒரு பாதுகாப்பு படம் வருது, அப்படி அவங்கள பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கண்ணியமான முறையில் மலக்குகள் அவங்கள அழைச்சிட்டு போவாங்க. ஹத்தா இதா ஜா ஊஹா, அந்த சொர்க்கத்தின் அருகாமையில் வந்ததும்
வஃபுத்திஹத் அப்வாபுஹா, சொர்க்கத்தின் வாசல்கள் தானாக திறந்து கொள்ளும். வகால லஹும் ஹஸனத்துஹா, அந்த சொர்க்கத்தின் காவலாளிகளான மலக்குகள் சொல்லுவாங்க, சலாமுன் அலைக்கும், வாங்கள் உங்களுக்கு சலாம், சாந்தி, அமைதி, நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் காத்திருக்கிறது. உதுகுலு சலாமுன் அலைக்கும் உதுகுலுல் ஜன்னத பிமா குன்தும் துஅதும் திபுத்தும் ஃபதுகுலுஹா ஹாலிதீன். வாழ்த்து சொல்லி கூப்பிடுவாங்க, போங்க, இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இதில் கிடையாது. வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, எவ்வளோ சிரமப்பட்டீங்க, போங்க நிம்மதியாக போய் வாழுங்க. அப்போ அல்லாஹ் புகழ்ந்தவங்களாக போவாங்க. வகாலு அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஸதகனா வஅதஹு வ அவ்ரஸனல் அர்த நதபவ்வஉ மினல் ஜன்னதி ஹைஸு நஷா ஃபனிஅம அஜ்ருல் ஆமிலீன். சொர்க்கவாசி அல்லாஹ் புகழ்வாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும். தன்னுடைய வாக்கை உண்மையாக்கி அதை நடத்தி காட்டினானே அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும். எங்களுக்கு இந்த இடத்தை நிரந்தர இடமாக்கி தந்தானே. எந்த பற்றாக்குறையும் ஏற்படாத இடம் சொர்க்கம். எதை பற்றியான எதிர்கால கவலை இல்லாத இடம். வயோதிகம் ஏற்படாது, நோய் வராது, எதுவுமே பழசாக போகாது. நாள் போக போக புதுசாகும். உலகத்தில் தான் எல்லாம் பழசாக போகும், புதுசெல்லாம். சொர்க்கத்தில் என்னங்க, நாளுக்கு நாள் புதிதாக மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு கதவினுடைய கொக்கியை பார்த்து ஒரு மனிதன் ரசிப்பான், 500 வருஷம் போயிடும். அதில் புது வீடுன்னு உலகத்தை சொல்லுவாங்க. எவ்வளோ நாள் அது புதிய வீடு? 1 வருஷம் ஆகிட்டா திருப்பி வேலை பார்க்கணும். சொர்க்கத்தில் அப்படி இல்லை. நம்ம கற்பனையிலே சிந்திக்க முடியாத அவ்வளோ பெரிய சொர்க்கத்தை பற்றி, நரகத்தை பற்றி எல்லாம் எல்லாம் இன்றைக்கி ஓதப்பட்ட வசனங்களில் சொல்லலாம். இது கடைசி முடிகிற வரைக்கும் இதே தான் வரும். நம்ம எந்த வாழ்க்கையை நோக்கி போகிறோமோ அந்த மறுமை வாழ்க்கைக்கு என்ன தயாரிப்பு செய்யணுங்கிற விஷயம் அதிகமாக ஓதப்படும். ஏன்னா குர்ஆன் முடிக்கக்கூடிய கட்டம், ரமதான் முடிய போகுது. இந்த கட்டங்கள் நம்முடைய கவனமெல்லாம் மறுமையின் பக்கமாக இருக்கணும். நம்ம தொடர்ந்து பிரயாணம் செய்கிறோம். இது ஒரு வாகனத்தில் இருக்கிறோம், சொந்த ஊர் வரப்போகுது. அதுக்கு தகுந்த ஏற்பாடுகளை நம்ம கவனம் செலுத்தணுமே தவிர வீணான விஷயங்களில் எதை நம்ம விட்டுட்டு போகிறோமோ, அற்பமான விஷயங்களுக்காக நம்ம நேர காலங்களை பொருளை வீணாக்கிறாமல் மக்களுக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கணும். எல்லா மக்களுக்கு எடுத்து சொல்லணும், நாம சொர்க்கம் போகணுங்கிற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உயர்ந்த பாக்கியத்தை நம்ம எல்லாருக்கும் தருவானாக. அல்லாஹ் அவனுடைய சிந்தனையோடு எல்லா அமல்களை செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ருடைய இரவை பரிபூர்ணமாக அடைந்த நல்லடியார் கூட்டத்தில் அல்லாஹ் நம்ம எல்லோரையும் சேர்த்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது